முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விமான விபத்தில் சிக்கிய மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் காலமாகி இருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகி இருக்கின்றது. பாராமதி என்ற பகுதியில் அஜித் பவார் சென்ற விமானம் தரையிறங்கிய போது விபத்தில் சிக்கிய நிலையில் இந்த விமான விபத்தில் அவர் காலமாகி இருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகி இருக்கின்றது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் முக்கிய தொகுதியாக பார்க்கப்படக்கூடிய அந்த பாராமதி தொகுதி என்பது அஜித் பவாரினுடைய சொந்த தொகுதி. இந்த தொகுதியில் நடைபெற இருந்த கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திற்காக செல்வதற்காக அவர் சிறிய ரக விமானம் மூலமாக சென்றபோது அந்த விமானம் தரை இறங்கிய போது நேரிட்ட விபத்தில் சிக்கி தற்பொழுது அவர் காலமாகி இருக்கின்றார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீப்பிடித்த விமானம் முற்றிலுமாக உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்டு வரக்கூடிய வேளையில் இந்த விபத்தில் அவர் உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது முக்கிய செய்தி வெளியாகி இருக்கின்றது. மகாராஷ்டிராவின் புனே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பாராமதி என்ற தொகுதி அஜித் பவாரினுடைய சொந்த தொகுதி. இங்கு நடைபெற இருந்த கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் சிறிய ரக விமானம் மூலமாக பயணம் செய்த போது விபத்து என்பது நேரிட்டு இருக்கின்றது. அதில் அவர் காலமாகி இருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். தற்பொழுது துணை முதலமைச்சர் மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் காலமாகி இருக்கின்றார். அந்த தொடர்பான முழு தகவல்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம் பிரீதா. மகாராஷ்டிரா துணை முதல்வரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமான அஜித் பவார் பயணித்த விமானமானது இன்று காலை விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. மகாராஷ்டிராவுடைய பாராமதியில தரையிறக்கிறதுக்காக முயற்சி செய்த போது விமான விபத்து நிகழ்ந்ததாக கூறப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக அவர் தற்பொழுது காலமாகி இருக்கிறதா பிடிஐ செய்தி நிறுவனம் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. முன்கூட்டியே நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில அந்த விபத்து நடந்த உடனே உள்ளூர் வாசிகள்லாம் அந்த தகவலை தெரிவித்ததுக்கு பிறகாக உடனடியாக அந்த காவல்துறையினர் கட்டுப்பாட்டுல அந்த இடத்துல அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதான் சொல்றாங்க. அவருடைய உடலை அழைத்து செல்லப்பட்டதா சொல்றாங்க. இந்த விபத்து நடந்ததற்கான அதிகாரப்பூர்வ காரணம் அப்படிங்கிறது கூடிய விரைவில் தெரிய வரும். ஆனா இப்போதைக்கு குறிப்பா இந்த பாராமதி விமான இடத்துல தரையிறக்கும் போதுதான் இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய பிப்ரவரி 5ஆம் தேதி புனே மாவட்டத்துல நடைபெற உள்ள இந்த ஜில்லா பரிஷத் தேர்தல் தொடர்பான பாராமதியில அவர் கூட்டங்களை கலந்து கொள்றதுக்காக திட்டமிட்டிருந்தாரு. அந்த கூட்டங்களுக்கு முன்னாடியே அந்த விபத்து அப்படிங்கிறது நடந்திருக்கிறதா பார்க்கப்படுது. குறிப்பா இந்த விபத்துல அஜித் பவார் கடுமையான காயமடைந்து உயிரிழந்திருக்கிறதா பிடிஐ செய்தி நிறுவனம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இத அடுத்தபடியா பாக்குறப்ப இப்போ சுப்ரியா சுலே, அதாவது சுனோத் பவார், பார்த் பவார் உள்ளிட்டவர்கள்லாம் டெல்லியிலிருந்து பாராமதி செல்ல இருக்கிறாங்க. அதே போல இந்த அஜித் பவாரினுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறது பிடிஐ செய்தி நிறுவனத்துல உறுதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் அடுத்தடுத்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் இருந்து அவர்கள் தரப்புல இருந்தே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு அந்த விபத்து எதனால நடந்துச்சு, அதே போல எந்த இடத்துல அந்த விபத்து நடந்திருக்கிறது, வேறு யாரெல்லாம் கூட பயணிச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் குறித்து அங்க காவல்துறையினர் கட்டுப்பாட்டுல தொடர்ந்து விசாரணை அப்படிங்கிறது நடத்திட்டு வராங்க. அப்படின்னா நன்றி நாகராஜன், தற்போது வரை இருக்கக்கூடிய தகவல்களை வழங்கியமைக்கு. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக தற்பொழுது முக்கிய செய்தி வெளியாக இருக்கின்றது. சிறிய ரக விமானத்தில் அஜித் பவாரோடு பயணம் செய்த 6 பேரும் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுக்கூட்டம் பாராமதி பகுதியில் நடைபெற இருந்த நிலையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சிறிய ரக விமானம் மூலமாக அவர் அங்கு சென்றபோது விமான விபத்தில் சிக்கி காலமாகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சிறிய ரக விமானத்தில் பயணம் செய்த அஜித் பவார் உள்ளிட்ட 6 பேரும் விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக பிடிஐ தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கின்றது. அது குறித்த ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாராமதி பகுதியில் தரை இறங்கிய போது அஜித் பவார் பயணம் செய்த சிறிய ரக விமானம் விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் விமானம் சிக்கிய போது அதில் பயணம் செய்தவர்கள் உயிரிழந்ததாக தற்பொழுது பிடிஐ தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அஜித் பவாரோடு இந்த விமானத்தில் பயணம் செய்த 6 பேரும் விமான விபத்தில் உயிரிழந்தனர் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகாராஷ்டிராவின் புனே மாவட்டத்தில் உள்ள பாராமதி என்ற பகுதியில்
நடைபெற இருந்த கட்சியினுடைய பொது கூட்டத்திற்காக சென்றபோது இந்த விமானம் விபத்தில் சிக்கி இருக்கின்றது. இந்த விபத்தில் சிக்கி மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சர் அஜித் பவார் மரணமடைந்திருக்கின்றார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாராமதியில் நடக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக விமானம் மூலமாக சென்றபோது விமானம் தரை இறங்கிய போது கீழே விழுந்து நொறுங்கி விபத்து என்பது நேரிட்டிருக்கின்றது. இந்த விபத்தில் சிக்கிய அஜித் பவார் உள்ளிட்ட 6 பேரும் உயிரிழந்ததாக தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். தற்பொழுது இந்த விபத்தில் சிக்கி அஜித் பவார் உள்ளிட்டோர் மரணம் அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. முழுமையான தகவல்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க. பிரீதா, அந்த விமான விபத்துல தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அஜித் பவார் அந்த மாநிலத்துடைய துணை முதலமைச்சராக இருக்கிறார். அவரோடு 3 பேர் அந்த கட்சியுடைய நிர்வாகிகள், விமானிகள் 2 பேர் என்று 5 பேர் அந்த சிறிய ரக விமானத்துல பயணித்திருக்காங்க. தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த விமானம் அங்க புனே மாவட்டத்தில் இருக்கிற பாராமதிங்கிற பகுதியில தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பங்கேற்க தான் கட்சி நிர்வாகிகள் 3 பேரோட அந்த தனி விமானத்துல, சிறப்பு விமானத்துல, சிறிய ரக விமானத்துல அவர் சென்றார். விமானம் தரை இறங்கும் போது ஏற்பட்ட விபத்துன்னு சொல்றாங்க. அந்த காட்சிகளை பார்க்கலாம். அந்த பகுதியே ஒரே புகை மூட்டமாக காணப்படுகிறது. மீட்பு படை வீரர்கள், அந்த பகுதியை சேர்ந்தவர்கள், கட்சி நிர்வாகிகள் ஒரு பக்கம் ஈடுபட்டிருக்காங்க. அவசரகால ஊர்தியும் அந்த பகுதிக்கு விரைந்து சென்றதை பார்க்க முடிகிறது. இப்போதைக்கு பிடிஐனுடைய செய்தி முகமையினுடைய தகவல் அடிப்படையில 2 விமானிகள் உட்பட அஜித் பவார் பயணித்த 3 பேர் உயிரிழந்திருக்கிறதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் 2 நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் ஆபத்தான நிலையில அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரதா தகவல் சொல்றாங்க. இப்போதைக்கு அந்த மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அஜித் பவார் அவர்தான் இப்போ சரத்பவாருடைய அண்ணனுடைய மகன். அந்த கட்சி 2ஆக பிரிவுபட்ட போது பெரும்பான்மையான நிர்வாகிகள் அவரோடு வந்தாங்க. முதல்ல தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியிலே அவர் துணை முதலமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு பாஜக, சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே பிரிவுடைய அந்த கூட்டணியிலையும் அவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற அவர் தற்பொழுது இந்த விமான விபத்துல உயிரிழந்திருக்கிறாக முதல் கட்ட தகவல் செய்தி முகமையில் அதை உறுதிப்படுத்தியிருக்கு. பிரீதா, விமான விபத்தில் சிக்கி அஜித் பவார் உள்ளிட்டோர் தற்பொழுது காலமாகி இருக்கின்றனர். தற்போது வரை இருக்கக்கூடிய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? 1 பவுண்ட் தங்கம் 30,000க்கு கிடைக்குமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல 30% லாபம் வருமா? ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா? இல்ல பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? ஆனா 100% செக்யூரா சென்னை சிட்டி லிமிட்குள்ள பிளாட் வெறும் 1450 per square feet மட்டும்தான். இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. மேலும் விவரங்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க.